நான் ஒரு சாதாரண நபர். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. இந்த பணத்தை வச்சு என்னுடைய ஃப்யூச்சருக்கு நான் எப்படி தான் இன்றைக்கி நீங்கள் சாதாரண நபராக இருந்தீங்கன்னா தங்கத்தை விட்டால் வேறு வழி கிடையாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் தினம் ரத்த கலர்வையாக கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. போன 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு பணம் ஒன்றுனா ரிட்டர்ன் கிடைக்காது. 3 வருஷமாக பணம் எங்கேயும் போகல. 3 வருஷத்தில் 70 ரூபா இருந்த டாலர், ரூபாய்க்கு இருந்த டாலர் 100 ரூபாய்க்கு ஆகிடுச்சு. அதையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். கார்த்தால எழுந்தீங்கன்னா நீங்கள் வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது கூட நம்மளுக்கு வெளிநாட்டில் தான் வருது. இல்லை அந்த ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறோமே அதில் இருக்கிற பிளாஸ்டிக் கூட உங்களுக்கு க்ரூட் ஆயில் வச்சு தான் வருது. அதனால நீங்கள் டாலரோட முக்கியம் நம்மளுக்கு. டாலருங்கிறது ஒரு நம்பர் கிடையாது. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் நடுத்தரனுக்கு இந்த ரிஸ்கெல்லாம் ஹேண்டில் பண்ணணுன்னா தங்கங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சாதாரணங்கிறதுனால ஆமாம், ஒரு சாதாரண மனிதர் மிடில் கிளாஸில் இருக்கிறவருக்கு தங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதை நான் இன்றைக்கி சொல்லலை. சாவரன் கோல்ட் பாண்ட் போட்ட அன்றைக்கி பாண்டேயோட ஒரு டிபேட்டில் நான் சொன்னேன். அன்றைக்கி தங்கம் வந்து 3500 ரூபா. அன்றைக்கே பாண்டேக்கு நான் பிடிக்காது. பட் அன்றைக்கி பாண்டேட்ட நான் சொன்னபோது பாண்டே சிரிச்சார். 10,000 ரூபா போயிடும் தங்கம்னு. நான் எதிர்பார்க்கல அது 15,000 ரூபா போகும்னு. 15,000 ரூபா. அப்போ நான் வெளில வந்து அன்னிலேருந்து நான் பேச ஆரம்பித்தது 400 கிராம் தங்கம்னு. அந்த 400 கிராம் தங்கம் அன்றைக்கி வாங்கியிருந்தால் 15 லட்ச ரூபா. இன்றைக்கி அது 60 லட்ச ரூபா விலை. 60 லட்ச ரூபாய்க்கு தங்கம் இருந்தால் நீங்கள் சாதாரண குடும்பமாக இருக்க முடியாது. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கை காட்டுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிபெண்ட்ஸ் சார். எல்லாருக்கும் ஒன்றும் ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல். நான் போடுற ஷர்ட்டை நீங்கள் போட முடியாது. நீங்கள் வந்து உங்களோட இன்கம் என்ன, வாழ்க்கையில் உங்கள் பொசிஷன் என்ன, நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, அதை வச்சு தான் உங்களுக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ண போகிறேன். ஒரு மிடில் கிளாஸு எனக்கு சொத்தே இல்லை, என்கிட்ட வருமானம் ரொம்ப கம்மி, என்கிட்ட சேவிங்ஸ் இல்லைன்னா முதல் சேவிங்ஸ் தங்கமாக இருக்கணும். நீங்கள் கடன் வாங்கி வீடு வாங்கிறதுக்கோ லேண்டு வாங்கிறதுக்கு முன்னாடி தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதோட எக்ஸாம்பிளும் நான் சொல்லிட்டேன். நாளைக்கு ஐடியில் இருக்க வேலை போயிடுச்சுன்னா தங்கத்தை வச்சா 20 நாள் ஒரு 20 மாதத்துக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அந்த 20 மாதத்துக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத அடுத்த டைரெக்ஷனில் எப்படி கூட்டின்னு போகிறதுங்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வங்கிகளில் டெபாசிட் போடுறத விட இது பெட்டரா? வங்கியில் டெபாசிட் போடுறதோட மோசமாக ஒன்றும் கிடையாது. அது எப்படின்னா, ஒரு எனக்கு காஃபி கொடுக்குறேன், அதில் ஒரு ஸ்பூனை தூக்கி சர்க்கரையை போட்டேன்னா என்ன இருக்கும்? திரும்பி சர்க்கரையை வெளில எடுக்க முடியுமா? இன்றைக்கி ஒரு சாமான் நான் உங்களுக்கு ஒரு 2000 ரூபா நோட்டு தரேன், நீங்கள் போய் சாமான்னா வாங்கிட்டு வந்துருக்கோம். ஒரு வருஷம் கழிச்சு நான் வரேன், இதே தேதி அதே 2000 ரூபா தரேன், சாமான் அதே வாங்க முடியுமா உங்களால்? முடியாது. எவ்வளோ ஆகும்? அது இப்போ 4000 ரூபா ஆகும். 2500 ரூபாவது ஆகும். குறைஞ்சபட்சம் பேங்க்கில் போட்டால் எவ்வளோ கொடுப்பான்? 2100 ரூபா கொடுப்பான். ஸோ பேங்க்கில் போட்டால் பணம் கரைஞ்சிரும். இப்போ பல வங்கிகள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்ன? நான் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன், நான் மங்காத்தா ஆட மாட்டேன், எனக்கு மங்காத்தா ஆட தெரியாது. மங்காத்தா ஆடுறதுக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வந்து உங்கள் பணத்தை கொடுத்து அவனை எனக்கு பதிலாக லீஸ் ஆடுறாங்க வேண்டியது. மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது. எனக்கு 3 சீட் ஆட தெரியாது. ஒரு பெரிய துறவத்தான் இருக்கான், பணத்தை அவன் கையில் கொடுத்துட்டு அவனை 3 சீட்டு ஆட்டம் ஆடுனா அதான் சீட்டாட்டம். அவன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. உங்கள் பணத்தை நிர்வாகம் பண்ண போகிறவன் யாருன்னே தெரியாது. எவனோ சொன்னான்னு கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அவன் 3 சீட்டு கரெக்டாக ஆடுவானா இல்லையான்னு எப்படி தெரியும்? மியூச்சுவல் ஃபண்டில் அஷ்யூர் பண்ணுறது இல்லை அவங்க. ஆனால் அவன் அதான் சொல்கிறேன், அஷ்யூர் பண்ணுறது இல்லை. பணம் போச்சுன்னா இப்போ நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கோங்க, போன 3 வருஷத்தில் ரிட்டர்னே வந்தது கிடையாது, 0 ரிட்டர்ன். நான் தானே சார் சொல்கிறேன். அப்படியா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் யாரை வேணால் கொண்டு வாங்க, நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நீங்கள் எந்த இந்தியாவில் 100கணக்கான மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, விலைவாசியோட கம்மியாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். நீங்கள் இண்டெக்ஸில் போட்டால் கூட 3 வருஷத்தில் ரிட்டர்ன் கிடையாது. வேறு வேணால் ஏதாவது சொல்கிறான்னா உங்கள்கிட்ட போய் சொல்கிறோம். ஏன்னா இண்டெக்ஸே எங்கேயும் போகலையே. இந்த கடன் வாங்குறதை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து இந்த தேசிய வங்கிகளை கடன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் கம்மி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தனியார் வங்கியில் கடன் வாங்க ஈஸியஸ்ட் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? சார், பெஸ்ட்டு கடன் வாங்குறது நீங்கள் தங்கத்தை வச்சு கடன் வாங்குறது தான் பெஸ்ட்டு. அது நீங்கள் தேசிய பேங்க்கில் வாங்குறது பெட்டர். ஏன்னா டப்புன்னு விற்றுற மாட்டான். இவன் மார்வாடி மாதிரி அன்றைக்கே விற்றுருவான், நோட்டீஸ் அனுப்புவான், அன்றைக்கே விற்றுருவான். தனியார் வங்கியில் நேஷ்னலைஸ் பேங்க்கில் போய் ஐயா தயாவானே தர்மவானே அப்படின்னு நீங்கள் மேனேஜரை கட்டி பிடிச்சா ஒரு 20 நாள் டைம் கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதுவும் ஸ்டேட் பேங்க்கில் தான் விற்றுருவான். நான் சொல்கிறது மற்ற இருக்கிற தேசிய வங்கியில். ஆனால் கடன் பைசா கம்மியாக கொடுப்பான். நீங்கள் ப்ரைவேட்டில் போனால் பணம் நிறைய கொடுப்பான், ரூல்ஸ் படி விற்றுருவான். உங்களுக்கு குயிக்காக
தொல்லை இல்லாமல் கடன் வாங்கணும்னா கோல்டை வச்சு வாங்குறது தான் ஈஸியஸ்ட். ஒன்றுமே கேட்க மாட்டான், தங்கத்தை வாங்கிப்பான். இன்றைக்கி ரேட்டில் இவ்வளோ கடன்மா, அக்கௌண்ட்டை உடனே கிரெடிட் ஆகிடும். ஒரு பேப்பர் கேட்க மாட்டான், ஒன்றும் கேட்க மாட்டான், நீங்கள் எடுத்துன்னு வந்துடலாம். அதனால தான் தங்கம் முக்கியங்கிறேன். நீங்கள் காஷ்மீரில் போனாலும் அதை பண்ணலாம், ஸ்ரீலங்காவில் போனாலும் பண்ணலாம், அமெரிக்காவில் போனாலும் பண்ணலாம். எதிர்காலத்தில் மிக விரைவிலேயே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கல்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஆமாம், வாஸ்தவம். இதை தான் நாங்கள் ஒரு வருஷமாக சொல்லிட்டு தானே இருக்கிறோம். என்ன காரணம் இருக்குது? நிர்வாகம் சரியில்லை, அதனால தான் காரணம். இப்போ உங்களுக்கு அறுவை சிகிச்சை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா யாரை வச்சுப்பீங்க? ஒரு நல்ல டாக்டரை வச்சு. இப்போ நான் சொல்கிறேன், சார் சித்ரா சார், எனக்கு நல்லா நியாய கேள்வி ஞாபகம் இருக்குது, நீங்கள் அவங்க படுங்க, ஆப்ரேட் பண்ணுவேன்னா ஒத்துப்பீங்களா? எப்படி ஒத்துப்போம்? ஒத்துப்பீங்களா? மாட்டேன். அப்போது ஒரு ரிசர்வ் பேங்கை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதார மேதை வேணும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொண்டு வந்து அங்கே போட்டு இதை பண்ணுன்னா எப்படி பண்ணுவான்? அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி படித்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூட்டின்னு வந்து பொருளாதாரம் நடத்துவானா? அது எப்படி பண்ணுவான்? 10 வருஷமாக அதான் பண்ணிகிட்ருக்கோம். அதோட விளைவு என்றைக்காவது ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் அந்த விளைவை நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். அப்படியா? ஆமாம். கடைசியாக இந்தியாவில் இருந்த ரிசர்வ் பேங்க்கில் பணிபுரிந்த பொருளாதார மேதைன்னா யாரை சொல்லுவீங்க? உர்ஜித் பட்டேல். அவர் வந்து டிமானிட்டேஷனில் கையெழுத்து போட மாட்டேன்னாரு. அவருக்கு தெரியாமையே டிமானிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவன் ஒரே வருஷத்தில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். அவனுக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தர் தான் விரால் ஆச்சாரியான்னு. அந்த விரால் ஆச்சாரியா என்ன சொன்னால், இன்றைக்கி எங்களை விளத்தள்ளிட்டீங்க, மார்க்கெட் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் தான். இப்போ மார்க்கெட் உங்களுக்கு பாடம் கற்பிச்சுட்டுருக்கு. இன்றைக்கி நாங்கள் சொன்னதை கேட்கல, தக்க சமயத்தில் மார்க்கெட் பாடம் கற்பிக்கும்னு ஒரு ஸ்பீச்சே கொடுத்துருக்கான். மார்க்கெட்ஸ் வில் டீச் யூ அ லெசன்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஸ்பீச்சே இருக்கிறது. இப்போ நீங்கள் மார்க்கெட் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கு. இது நடக்க போகுதுன்னு எங்களுக்கு 6-7 வருஷமாக எங்களுக்கெல்லாம் தெரியும். டிமானிட்டைசேஷன் அப்படி ஏற்படுத்தின ஆபத்தான விளைவுகள் என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பொருளாதாரமே இல்லாமல் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஃபோன் பண்ணால் பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு கொண்டு வந்து காசை கொடுத்தான். என்கிட்ட கருப்பு பணமும் கிடையாது. இந்த எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டு தான். அதில் வெள்ளை பணமாக தான் இருக்கணும். சிறு தொழில் செஞ்சவொன்னா கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் சினிமாவில் இருந்ததுனால உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் டீ சப்ளை பண்ணவன், கேன்டீன் சப்ளை பண்ணவன்னா, ஆள் காணாமல் போனவன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க. கடை நடத்த முடியாமல் போனவங்கெல்லாம் பல பேர் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய தப்பு. அது 2வது கோவிட்டில் ஒரு எமர்ஜென்சி பிளான் பண்ணாமல் 8 மணிக்கு டிவிக்கு வந்துட்டு நாளிலேருந்து நாட்டை மூடுன்னு சொன்னோம். மற்ற ஊர்லலாம் வந்து கார்மெண்ட் மக்களுக்கு காசு கொடுத்தாங்க. நம்ம ஊரில் கார்மெண்ட்டு மக்களுக்கு காசு கொடுக்கல. அதில் பல பேர் எவ்வளோ சினிமா காணாமல் போச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் கவர்மெண்ட் தான் தப்பு. 3வது தப்பாக ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஒரு நல்ல ஹெல்த்தியான பேஷண்ட்டை, ஒரு நல்ல ஃபிட்டான ஆளை உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், எவ்வளோ வாட்டி தான் அடிப்பீங்க? டிமானிட்டேஷன் அடிச்சிங்க தாங்கிட்டு ஒரு ஆள் மேலே எவ்வளோ பாறாங்கல் போட முடியும்? அதாவது அக்பர் பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்க வளர்த்த தாயார் ஒன்று, இந்த கவர்னர்ஸ் பால் கொடுத்த தாயாரோட பையன் வந்து ரொம்ப தகராறு பண்ணுறான்னு அவனை இழுத்துட்டு போய் இந்த 4th மாடியிலேருந்து கீழே தள்ளினான். அவன் செத்தானான்னு பார்க்கறதுக்கு திரும்பி கொண்டு வந்து திரும்பி இன்னொரு வாட்டி போட்டான்னு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு நல்லா இருக்கிற பொருளாதார கூட்டிகிட்டு போய் டிமானிட்டேஷன் வாடி பார்ப்போமே. டிமானிட்டேஷன் வாடி பார்த்தோம். சரி, அவன் சாவலையா? கொரோனாவில் ஒன்றும் இல்லாமல் கடையை மூடி பார்ப்போமே, செத்தானான்னு பார்த்தோம். இன்னும் சாவலையா? சரி வா, ஜிஎஸ்டின்னு ஒன்று போடுவோம், அதோட அந்த சிறு தொழில் செய்கிறவனை முழுக்க முடிச்சிடுவோம் அப்படின்னு முடிச்சிட்டோம். அரசாங்கத்தை பற்றி இந்த விமர்சனம் ஒரு பொருளாதார நிபுணராக நீங்கள் முன்வைக்கிற விமர்சனமா, அல்லது காங்கிரஸ் கட்சியை சார்ந்து நீங்கள் இருக்கிறதுனால வைக்கிற விமர்சனமா? நான் வந்து 2014 முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்தது கிடையாது. ஸோ நான் காங்கிரஸ் தோத்தப்புறம் தான் வந்தவன். 70 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நான் காங்கிரஸ் கட்சியில் கிடையாது, பொது வாழ்க்கையிலையும் கிடையாது. இது என்னோட விமர்சனங்கிறது, இது வந்து ஒரு பொருளாதாரம் புரிதல் இருக்கிற வரைக்கும்னால வந்த கிரிட்டிசிசம். பிஜேபிக்கு மேலே என் மேலே இருக்கிற கிரிட்டிசிசம், நான் ஒரு பிராமணனாக இருந்து அந்த காலத்தில் திக என்ன பண்ணியிருந்து பார்த்துருக்கேன். நான் இன்றைக்கி திமுக அது கிடையாது. இன்றைக்கி திமுக கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எனக்கு ஸ்டாலினை பர்சனலாக தெரியும், உதயநிதியை பர்சனலாக தெரியும். இன்றைக்கி திமுக மாறிடுச்சு. அப்போ என்ன மற்றவர்கள் பண்ணுறத நான் இன்னொருத்தனுக்கு பண்ணக்கூடாது. நான் அப்போ வந்து ரிசீவிங் எண்டில் இருந்தோம் நாங்கள்லாம். அப்போ நம்மளாம் நீங்களும் ரிசீவிங் எண்டில் இருந்திருப்பேன், உங்களுக்கும் நீங்களும் ரிசீவிங் எண்டில் இருந்திருக்கேன். எவ்வளோ தூரம் பயந்தோன்னா, நம்ம வந்து
ஹிந்தியும் சம்ஸ்கிருதமும் படித்து இந்தியா மெட்ராஸில் விட்டு வெளியில் போய் செட்டில் ஆகிற மாதிரி நிறைய பேர் ரெடியாகி நிறைய பேர் வெளியும் போயிட்டாங்க. அப்போ ரிசீவ்ல இருந்தவன் இன்றைக்கி நான் வந்து இஸ்லாமியரை அடிப்பேன், நான் கிறிஸ்தவரை அடிப்பேங்கிறது தவறு. அதுதான் எனக்கு பிஜேபிக்கும் எனக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடு. என்னது, எல்லா மனுஷனும் ஒன்று, எல்லா ஜாதியும் ஒன்று. நான் பிராமணனாக பிறந்ததுனால நான் மற்றவனுக்கு மேலே ஒரு கொம்பு எனக்கு ஒரு இன்ச்சு ஜாஸ்தி முளைத்திருச்சுன்னா இல்லை. நான் ஏதாவது சுப்பீரியர் நினச்சேன்னா இல்லை. நான் எவ்வளோ நல்லவனோ என்னோடய இஸ்லாமிய நம்பிக்கை நண்பரும் அவ்வளோ நல்லவன், என் கிறிஸ்துவ ஆளுங்களும் இவ்வளோ நல்லவங்க. இன்ஃபேக்ட் கிறிஸ்தவங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எஜுகேஷனுக்கு பண்ண மாதிரி ஹிந்துக்கள் பண்ணது கிடையாது. நீங்கள் லைலா காலேஜ் எடுத்துக்கோங்க, எவ்லான் டான் பாஸ்கோ எடுத்துக்கோங்க, இருக்கிற எல்லா ஊர்லேயும் இருக்கிற லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் எடுத்துக்கோங்க, வேலூர் மாதிரி இருக்கிற ஊரிஸ் காலேஜ் எடுத்துக்கோங்க, என்னால் அடிக்கிட்ட லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அவங்கள காயடிக்கிறது தப்புங்கிறது என்னோடய ஃபீலிங். அடி வாங்கினவன் பொசிஷன்லேருந்து நான் சொல்கிறேன், அடிக்கிறது தப்பு. அதுதான் எனக்கு. நீங்கள் பொலிட்டிக்கலாக பேசணுன்னா அதை தான் பேசணுமே தவிர, பொருளாதாரங்கிறது எங்களுக்கு விஷயத்தை தெரிஞ்சதுனால நாங்கள் சொன்னோம். பொருளாதாரம் வேறு, அரசியல் எதிர்ப்புங்கிறது வேறு. இந்த ஈரான் ஈராக் யுத்தம் வந்து மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புகளை இன்னும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா இந்தியாவில்? இந்த ஈரான் யுத்தங்கிறது வந்து ஆல்ரெடி மோசமாக இருக்கிறத நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிது. நாளைக்கே ஈரான் யுத்தம் சரியாக போயிடுச்சுன்னா இந்தியாவோட பொருளாதாரம் 1.5 மாதத்தில் சரியாகாது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை விற்றது 2 வருஷமாக விற்றுன்னு. ஈரான் யுத்தங்கிறது 3 மாதம்தான் இருக்குது. 3 மாதமாக விற்கலை, 2 வருஷமாக விற்றுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஃபோர்டு வந்து மெட்ராஸில் கடையை மூடினது ஈரான் யுத்தம்னால இல்லை, முன்னாடியே மூடிட்டாங்க. ஸோ அதை நம்ம சுயப்பிரதிநிதித்துவம் பண்ணணும். ஃபோர்டு ஏன் மூடிட்டான், ஜென்ரல் மோட்டார்ஸ் ஏன் மூடிட்டான், ஹார்லி டேவிட்ஸ் ஏன் மூடி போயிட்டான், பெரிய பெரிய கம்பெனிகளே இந்தியா விட்டு வெளில போகிறதுங்கிறது நம்ம தான் யோசனை பண்ணணுமே தவிர, ஈரான் மேலே பழிய போடுறது, ஈரான் வார் மேலே பழிய போடுறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகிடாது. இல்லை, சிக்கல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னும் பெருசாக சிக்கலாம். ஆல்ரெடி ஒரு மோசமான சுச்சுவேஷனை இன்னும் மோசமாக்கியிருக்கே தவிர ஒரு நல்ல சுச்சுவேஷனாக மோசமாக்கலை. 70லேருந்து 90 ஈரான் வாருக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஈரான் வாருங்கிறது 90லேருந்து 97 தானே கொண்டு போயிருக்கு. உங்கள் ரூபாவின் சரிவு ஈரானுக்கு முன்னாடியே 20% சரிவு இருந்தது. இந்தியாவில் எந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் வந்து ஒரே சீராக இருந்ததாக நீங்கள் நினைக்கிறேன்? 2003லேருந்து 2013 வரைக்கும் பொற்காலம். 92லேருந்து 98 ரொம்ப நல்ல காலம். 2001 2003 கூட நாட் பேட். பட் 2003லேருந்து 2013ங்கிறது நினச்சி பார்க்காத தான் நான் சொன்னேன். வேலை வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் யாராவது 4வது வருஷத்தில் பையனோ பொண்ணோ டிகிரி பாஸ் பண்ணிட்டா ஆள் கடத்துகிற மாதிரி பஸ்ஸு போய் ஆளை கடத்திட்டு இருந்தது. உங்கள் வீட்டையும் கடத்தியிருப்பாங்க அந்த காலத்தில். வேலைக்கு கஷ்டப்படணும், வேலை வாய்ப்பு கஷ்டங்கிறதே அந்த சமயத்தில் கிடையாது. இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்? படித்த ஆளை முதல்ல சீட்டில் உட்காத்தணும். பொருளாதாரம் தெரிஞ்சவன் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருக்கணும். பொருளாதாரம் தெரிஞ்சவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கணும். அப்போ தான் முதல் ஸ்டெப்பே அதுதான். 91க்கு முன்னாடி இது மாதிரி இல்லை. 91க்கு அப்புறம் மாறினது. 2015 வரைக்கும் எல்லோரும் அரசாங்கத்தில் இருந்துட்டாங்க. நான் வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியும் இருந்தது, பிஜேபி வாஜ்பாயும் இருந்தார். வாஜ்பாய் பண்ணும்போது அவருக்கு சி ரங்கராஜன் தான் அட்வைசராக இருந்தார். சி ரங்கராஜன் இன்றைக்கி 94 வயசில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இன்றைக்கும் உட்காந்துட்டுருக்கார். நம்ம சொசைட்டி அது மாதிரி ஆட்களை மதிக்கிறது இல்லை. நம்மளோட சொசைட்டிக்கு வேணுங்கிறது வேறு ஏதோ. அப்போ எப்படி நாடு நல்லாயிருக்கும்? என்றைக்கு படித்தவங்களை மதிக்கலையோ அதுக்கப்புறம் சொசைட்டி எப்படி நல்லாயிருக்கும்? எந்த காலகட்டத்தில் காங்கிரஸில் சேரணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்து? 2015. காரணம் நான் வந்து நேரு, மன்மோகன் சிங், காமராஜை பார்த்து வளர்ந்தவன். காமராஜ் நான் 10 வயசு இருக்கும்போது காமராஜ் போயிட்டார். நேருவை பற்றி எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொன்னது தான் எனக்கு நேருவை தெரியும். மன்மோகன் சிங் நானே பார்த்தவர். இது 3 பேர்லேயும் எனக்கு ரொம்ப அபார நம்பிக்கை உண்டு. காமராஜ் மாதிரி ஒரு இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை. இருக்க முடியாது. ஒரு மனுஷனாக வாழணும் அப்படின்னா காமராஜ் மாதிரி வாழணும். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அதெல்லாம் அடுத்தது. அந்த காலத்தில் அவருடைய அமைச்சர்கள் இல்லை அப்படி சொல்லி இப்போ காமராஜர் ஆகட்டும், கக்கன் ஆகட்டும், இதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த காலத்தில் நீங்கள் கலாமை சொல்லலாம். வாழ்ந்தால் கலாம் மாதிரி வாழணும், இல்லாட்டா வாழறதே வேஸ்ட்டு. ஸோ இது மாதிரி தான் என்னோடய பிலீஃப். ஒரு அளவுக்கு மேலே பணத்தை சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? பணம் திகட்டும். சர்க்கரையை எவ்வளோ தான் நம்ம சாப்பிட முடியும்? ஒரு அளவுக்கு மேலே சர்க்கரை திகட்டும். அதனால் எனக்கு அந்த இழுப்பு உண்டு. காமராஜ், மன்மோகன் சிங், அப்துல் கலாம்,
வர்கீஸ் குரியன், நம்மளோட ஆரம்பம் எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச்சு, இவங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு. சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் படித்து வளர்ந்ததுனால இந்த PL 480 இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அரிசி பஞ்சம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அரிசி பஞ்சத்தை தீர்த்தது சுப்பிரமணியமும் MS சுவாமிநாதனும் எப்படி தீர்த்தாங்க, இதெல்லாம் காங்கிரஸுக்கு தான் சேரும். இந்த புகழெல்லாம் காங்கிரஸுக்கு தான் சேரும். அதே மாதிரி ஒரு இன்டலெக்சுவலாக அகாமடேட் பண்ணுற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். நம்ம தினம் ஒரு தலைவர் காலில் எழுந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் தினம் போய் ஒரு தலைவரை காத்தால் போய் தலைவர் காலில் எழுந்தால் தான் அரசியல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலம் மற்ற கட்சியில் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக என்னை கூப்பிட்ட ஜெயலலிதா தான் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டாங்க. ஒரு டிவி விவாதத்தில் ஒரு MLA தான் என்னை கூப்பிட்டார். நான் அப்படியே சொல்லிட்டேன். அப்போ இதோட நான் வெயிட்டு ஜாஸ்தி. நான் தோட்டத்தில் விழுந்து என் காலில் விழணும்னு வைங்க, கீழே இருக்கிற ஃப்ளோரு நான் என்னோடய வெயிட்டுக்கு விழுந்து ஏதாவது அவங்களோட டைல்ஸ் ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டம், நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராதுன்னு நான் சொல்லிட்டேன். என்னை கூப்பிடாத ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். எப்படி இருக்குது இந்த அரசியல் பயணம்? நான் என்ன பண்ணேன், நான் அரசியல் பயணம் தான் எனக்கு என்ன, இப்போது பொருளாதாரத்தில் வர தவறுகளை சுற்றி காட்டுறது தான் என்னோடய வேலை. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அப்போசிஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய அவமானம்னு, 3 எலெக்ஷன் தோத்துட்டீங்கன்னு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஜனநாயகத்தில் அரசாங்கத்துக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அதோட ஈக்குவல் பொறுப்பு அப்போசிஷன் எதிர்கட்சியில் உட்காந்துட்ருக்கிறவனுக்கும் அவ்வளோ பொறுப்பு இருக்குது. ஒரு அரசாங்கம் என்ன தவறு செய்யறது அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு எதிர்கட்சியோட பொறுப்பு. மக்களுக்கு எங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பை நான் ஒழுங்காக செய்யணும். அந்த பொறுப்பை நான் ஒழுங்காக செய்கிறேனா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு குழப்பம் என்னை பொறுத்த வரைக்கும், நான் அந்த கட்சியில் சத்தியமூர்த்தி பவனில் 2015 இருக்கிறேன். நீங்கள் ஜனநாயக வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கறதுக்கு குழப்பங்கிறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மற்ற கட்சியிலலாம் எப்படின்னா, எஸ்பெஷலி இந்த ரீஜனல் பார்ட்டிலாம் ஒரு தலைவனுக்கு அடியில் யாருமே பேச முடியாது. ஒரு ஜனநாயகமாக யாரும் பேசுறது கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அவங்க கருத்தை சொல்லலாம். ஒரு பேசிக்கான ரூல் என்ன, நீங்கள் செக்யுலராக இருந்தீங்கன்னா, தட் இஸ் ஜாதி ரிலிஜன் நம்ம இல்லாமல் இருந்தால் எல்லோரும் அவங்க கருத்தை சொல்லலாம். அந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்களோ அந்த கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியிலையும் கிடையாது. எங்கள் கட்சியிலேயே டிவிகேவோட போகணுமா திமுகவோட போகணுமான்னு ஒரு பெரிய டிபேட் நடந்தது. நான் அந்த டிபேட்டில் இருந்தேன். அந்த டிபேட்டில் முக்கால்வாசி பேர் விஜயோட போகணுன்னு தான் சொன்னாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சொன்னது 2 விஷயம் சொன்னேன். கட்சிக்கு இப்போ இம்மீடியட்டாக லோக்சபா முக்கியம்னா திமுகவோட போகணும். கட்சி காங்கிரஸ் திரும்பி வளரணும்னு நினச்சதுன்னா, லாங் டேர்மில் கட்சி வளரணும்னா டிவிகேவோட போகணும். ஏன்னா அரசியலுங்கிறது மாறிடுச்சு. நீங்கள் டிவிகேவோட தான். ஆனால் என்ன பொறுப்பு அப்படி எடுத்த பிறகு கூட எல்லோரும் பேசினோம். டெல்லிக்கு ஒரு 42 பேர் டெல்லிக்கு போனாங்க. எல்லோரும் 42 பேரையும் கருத்து கேட்டாங்க. அந்த கருத்துக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவை நாங்கள் ஏற்றுன்னு தான் போனோம். இல்லை எந்த கட்சியிலே இது மாதிரி பண்ண முடியும்? நான் ஒரு சர்வாதிகாரத்தில் ஒரு சரியான போக்கா அங்கேருந்து 42 பேர் போய் டிவிகேவோட சேரணும்னு பெரும்பாலான 42 பேர் சொல்லும்போது 42 பேரும் டிவிகே தான் சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தெரியும். சொல்லலை பெரும்பாலான அவர் இங்கே இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். 42 பெரும்பாலான அப்படி சொல்லலை. 76 பேரில் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டு எவனும் எலெக்ட் ஆகாதவன், ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறவன். அந்த 42 பேர் போனவன் MP MLA வேறு எலெக்டடு, அவன்தான் தேர்தலை சந்திக்க போகிறான். நாங்கள் தேர்தலில் வேலை செய்ய போகிறவங்க. தேர்தலில் சந்திக்கிறதுங்கிறது சாதனை. இப்போ நான் 2014 தேர்தல் பார்க்கல, அதுக்கப்புறம் நிறைய தேர்தல் பார்த்துட்டேன். 2016 பார்த்துட்டேன், 2019 பார்த்துட்டேன், 21 பார்த்துட்டேன், 24, 26 இவ்வளான் தேர்தலில் பார்த்ததில் தேர்தலில் நிற்கிறச்ச ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு சீட்டுன்னு கொடுத்துட்டானா அவன் தனி மனிதன். அதுக்கப்புறம் கட்சியே அவனுக்கு ஒன்றும் பண்ணாது. எந்த கட்சி நீங்கள் திமுக எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் அவன்தான் இது ரிசோர்ஸஸ் ரெடி பண்ணி, அதாவது சீட்டை கொடுப்பாங்க. 5 நாள் டைம் இருக்கும். 5 நாளுக்குள்ளே ரிசோர்ஸஸை பெரட்டி கூட்டணி கட்சிங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியெலாம் முடியவே முடியாது. எல்லா கூட்டணி கட்சியும் பின்னாடி போய்
அந்த ரிசோர்ஸஸை கரெக்டாக டிவைடு பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறது கேண்டிடேட்டோட வேலை. அந்த 41 பேர் போனவன் கேண்டிடேட்டு. அந்த கேண்டிடேட்டில் என்ன சொன்னாங்க, எதுக்கு சொன்னான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ லாஜிக் என்ன வந்ததுன்னா, டெல்லியில் என்ன லாஜிக் எங்களுக்கு சொன்னாங்கன்னா, இந்தியா கூட்டணிங்கிறது வந்து ஒரு 140 பேர் இருந்தாங்க. அதில் திமுக ஒரு பெரிய அங்கத்தில் இருந்தது. எது, டெல்லியில் எங்களுக்கு ஒரு பக்கபலம், காங்கிரஸுக்கு ஒரு பக்கபலமாக திமுக இருந்தது. அந்த 20-25 எம்எல்ஏ எம்பிகள் எங்களுக்கு தேவைப்படும். அதுதான் காரணமாக சொல்லப்பட்டது. நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அது சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு நிறைய சினிமாவில் பல டைரக்டரோட வேலை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் டைரக்டருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. டைரக்டர் எடுத்துக்கிறாரா மாட்டாரான்னு டைரக்டரோட ஐடியா. பட் டைரக்டர் உங்கள் கருத்து சுதந்திரம் கொடுக்குறாரு பாருங்கள், உங்கள் ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு. அதோடு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நான் ஓட்டுடுவேன், நான் போய் தமிழ் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் ஓட்டு போட போகிறது இல்லை. ராகுல் காந்தி வந்து கேட்டால் தான் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ ஓட்டு வாங்குறது அவர். ஸோ முடிவெடுக்க வேண்டியது அவருது. ஒப்பீனியன் சொல்ல வேணால் நாங்கள் போகலாம். பட் ராகுல் காந்திக்கும் அந்த அபிப்பிராயம் இருந்ததானே பரவலாக வெளியில் போயிடுச்சு. நான் ராகுல் காந்தியை கேட்கல சார், எனக்கு தெரியாது. டிவிக்கு ஜெயிக்க போகிறது சார், லேண்ட்ஸ்லைடுன்னு சொன்னார். இதுக்கு நடுவில் என் ஒய்ஃப் வந்து இந்த ஒரு வாட்டி மாற்றி போடுவோமே, இவங்களே எல்லாரும் இருந்து ரொம்ப சாப்பிட்டாங்க, அவன் தான் சாப்பிட்டு போட்டுமே. எனக்கு ரியல் ஷாக் எப்படின்னா, பொட்டியை என்ன ஆரம்பிச்சோன்னா 15 நிமிஷத்தில் தெரிஞ்சிருச்சு கதை கந்தல் ஆயிடுச்சு. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க 60 சீட்டு நிச்சயம் தான். மக்கள் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு தான் ஓட்டு போடுறாங்களே தவிர மற்றவங்களுக்கு ஓட்டு போடலை. எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் நான் பார்த்ததில் 2 பேருக்கு நடுவில் தான் எலெக்ஷன், ஸ்டாலினா விஜயான்னு. அதில் விஜய் வெற்றி பெற்றார்.